சாண்ட்ராவோட ம். பெரிய பிரச்சனை என்னன்னா, எல்லாத்துக்கும் ரொம்ப எமோஷனலா வருது. ரொம்ப டூ டிராமாட்டிக்கா வருது. ரம்யா ஒரு விஷயம் என்கிட்ட வீடியோ இருக்குங்கிறாங்க. இவங்க என்கிட்ட நான் வீடியோல அப்படி நான் பார்த்தேன், அப்படி சொல்லல அப்படிங்கிறாங்க. இவங்க 2 பேரும் இத பத்தி பேசிட்டு இருக்கும்போதே, என் கிட்ஸ் மேல சத்தியமா அப்படிங்கிறாங்கல்ல. எனக்கு தெரிஞ்சு இந்த ம். 2 பேருமே ஃபுல் எபிசோட்ஸ் பார்த்திருக்க மாட்டாங்க. ரம்யா கண்டிப்பா. சொல்றாங்க, எனக்கு இன்டர்வியூல வந்துட்டு ஒரு ஃபோன்ல ஒரு வீடியோ காமிச்சாங்க. அத பார்த்துட்டு நான் பதில் சொன்னேன் அப்படின்னு. சாண்ட்ராக்கும் எனக்கு ஒருத்தர் அனுப்பிச்சு வச்சாங்க அப்படிங்கிறாங்க. சோ எபிசோட் ஃபுல்லா நம்ம பார்க்கல. அதாவது அந்த 1 ஹவர் எபிசோட் ஆகட்டும். இப்ப 24 பர்ஸ் பார்க்க முடியாது. ட்விட்டர்ல போய் நம்ம எக்ஸ்ல போய் நம்ம தேடினா கிடைக்கும். பட் 1 ஹவர் எபிசோட்ல அந்த போர்ஷன் பார்த்திருந்தா கூட பரவால்ல. அத ம். பார்க்காம போது எப்படி இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா பார்த்தே கூட இருக்கட்டுமே. ஸ்டாப் புல்லிங் யுவர் கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி இன்டு ஆல் திஸ். இந்த அம்மா எக்ஸாக்ட். சத்தியமா அப்படின்னுவாங்கல்ல. அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறது தான் ஒரு விஷயம் இதுல இருந்து. சோ அது ரொம்ப எப்படி இருக்குன்னா வந்து தேவையில்லாம வந்து சாண்ட்ரா எப்படி பண்றாங்கன்னா, அவங்க மேல போட்ட பழிய வந்து அது வந்து இல்ல அப்படி நான் கிடையாது. நான் அந்த மாதிரி சொல்லல அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்னு தான் வந்து வந்ததுல இருந்து அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதை ட்ரை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நம்ம வந்து நீங்க என்ன வேணா சொல்லிட்டு போங்க. நான் இப்படிதான் எனக்கு தெரியும் அப்படின்றது நம்ம இருந்துட்டு போயிடலாமே. ஏன் அதை ப்ரூவ் பண்ணணும்? இல்ல நான் வெளில போய் பார்த்தேன். அது ஏன்னா இந்த இடத்துல அவங்க பதிவு பண்ணிடணும். So, பதிவு பண்ணதானே தெரியும் மக்களுக்கு. இல்ல அப்படி நான் பேசவே இல்லை. நான் பேசிட்டேன்ற மாதிரி என்ன ப்ரொஜெக்ட் ஆகி தான் வெளியில போயிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிட்டாங்க நான் நினைக்கிறேன். சோ மேபி அது வந்து இல்ல அப்படி நடக்கவே இல்ல ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து சொல்லிட்டா ஜஸ்டிபிகேஷன் கொடுத்தாச்சுல்ல. அப்ப ரம்யா சொன்னது தப்பாயிடும்ல. So அந்த மாதிரி ரொம்ப ப்ரூவ் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு.